அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். கனவுல அருமையாக காட்சி தரீங்க. அதுலேயே வந்து கனவு கண்ட உடனே என்னப்பா நல்லா இருக்கியா, நல்லா சரி படம் பண்ணுறியா பண்ணு, இன்னும் பகலில் 1 மணி நேரம் பண்ணலாமே, சரிங்க அப்படின்னாப்பா சரி நீ வேலை பார்க்குறியா, ஆட்டோ ஓட்டுறியா, வேண்டாம் நீ 1 மணி நேரம் வேண்டாம் நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நிற்பாரு. முதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க, இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க. 2வது ட்ரிப்பு நேற்றுக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க. ஆனால் நான் தவறாமல் போட்டு ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு இருக்கீங்க அப்படின்னு, எல்லாம் சரியாக போயிருப்பா. அப்புறம் சொல்கிறேங்க ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடியுதுங்கய்யா, வயிறு ஊதுதுங்க அப்படின்னு, இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா, இனிமேல் சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு இது கனவுல காட்சியாக கண்டது தொடர்ச்சியாக எனக்கு வருது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. இது பக்கம் தானே கோயம்புத்தூர்? வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன் நான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஏராளமான ஃபோன் வருது. ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஆனால் இது என்ன காரணம்? இது மற்ற சாமியார் மாதிரிலாம் நான் சொல்கிறது இல்லை. ஆமாம் நான் கனவுல வருவேன், நான் அங்கத்தில் பறப்பேன், காற்றுல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நினச்ச போயிட்டு வரலைங்களேங்க. முதல் உங்களை பார்த்ததே வீடியோவில் பார்த்த உடனே இந்த மாதிரி விஷயத்தை நான் பெருசாக ஆக்கிறதே கிடையாது, அது பெருசாக நினைக்கிறதே கிடையாது. நான் தான்ப்பா வந்தேன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், உலகம் உள்ள போகிறேன், காற்றுலையே பார்த்துன்னு போயிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. நான் அது மாதிரி செய்தாதானே சொல்கிறது. நான் புழுவத்தெல்லாம் கிடையாது, நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நினைவுகள் என்ன மேலேயே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது ஏற்படுச்சு. இந்த கனவுகள் வர்றது காரணம். வெளிநாட்டிலையும் சரி, ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க. வெளிநாடு இங்கிலாந்து, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி நாடுகள்லேருந்து எனக்கு அதிகமான ஃபோன் வரும். இது காரணம் என்னென்னா வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ மனசில் பதியுது. அதனால் நான் கனவுல போகிறேன். நான்லாம் எங்கேயும் போகிறதில்ல. நானே எங்கன்னா போகிறதா நேரம் ஒரு பேங்க்குக்கு போய் நல்ல மூட்டை கட்டினாலும் கட்டிட்டு வாங்க பில்லிங்க. அதனால் நான் எங்கே போய் நான் இருக்கிறது அவங்க மனம் அந்த மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு பார்க்குது தவிர நான் யாருக்கிட்டும் போகிறதில்லை. சாமி எனக்கு சக்தியும் இல்லை. அதனால் சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா மனம் அப்படி தாக்கும்போது உங்களுக்கு வெளி விவகாரத்தில் சுத்தாது, மனம் நல்லா இருக்கும். அதனால் அப்படியே போகும். ஐயா நான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டியிலேருந்து வரேன் ஐயா. உங்கள் வீடியோ பார்க்காத நாளே கிடையாது. சரி, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என்னுடைய எண்ணம் பூரா இங்கே தான் இருந்து என்ன வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு சாமி. சரி. ஆனால் இந்த நீங்கள் சொன்னதுலையே மாட மாளிகை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரும்னு சொன்னீங்களே சாமி, அது எப்படி தர்மங்கள் பண்ணணுங்கிறத? இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும். சரி சார். இது மாதிரி ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணணும். தர்மம் ஒன்றும் குடிகாரனுக்கு போய் தர்மம் பண்ணக்கூடாது, நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? குடிகாரனுக்கு துட்டு குத்தினா அவன் குடும்பத்தை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவன் குடிச்சிட்டு எங்கன்னா தூங்குவான், அவன் பொண்டாட்டி பிள்ளை வீட்டில் பட்டினியாக தூங்குவோம். அது மாதிரி தான். அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. அதனால் தர்மத்தை பார்த்து பண்ணணும். பண்ணுற தர்மம் எப்படிப்பட்டதானணும். ஒரு குருக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு துட்டு கொடுக்குறாரு, சாமிக்கு தெரியுமா? தெரியாது.
உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது. இப்போ இது மாதிரி இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகும்? எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் இல்லை. அதே நேரத்தில் நீ செய்த தர்மங்கள் வந்து நீயும் செத்து போயிடுவேன், நானும் செத்து போயிடுவேன். ஆனால் நீ செய்த தர்மங்கள் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும். நிலச்சி நிற்கிற மாதிரி செய்யணும். அதுதான் தர்மம். நம்ம மறைஞ்சாலும் நம்மளுடைய உழைப்பு அழியக்கூடாது, இங்கே நிலச்சி நிற்கணும். அது பல ஆயிரம் பேருக்கு உபயோகப்படணும். அந்த மாதிரியான செய்கிறதெல்லாம் தர்மங்கள். சாமியே, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசில் ஆணி அடித்த போல இருக்குது சாமி. என்னால் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலைங்க ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் நீங்கள் 100 வருஷம் வாழணும் சாமி. நீங்கள் நான் வாழ்ந்து 100 வருஷம் வாழ்ந்தா நான் இழுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இருக்கிறதுக்காக சாமியா இல்லை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் இருந்தானே எனக்கு என்ன வேலை? இங்கே கடவுள் இருக்கிறான்னு பேரறிவாளன் கடவுள். அஞ்ஞானி வந்து 100 வருஷம் ஆனோம், நான் ஒன்றுமே இருக்க மாட்டான், பேனுக்குன்னு இழுத்துக்கணும், அங்கேயே தினமேலே உட்காந்துப்பான். ஆனால் நான் சாகக்கூடாது, இருக்கணும்னு. ஏன்னா அவன் அஞ்ஞானி. ஞானியினுடைய வேலை என்னத்தம்மா, அவன் எதுக்காக வந்தானோ அந்த வேலையை கொண்டுட்டு அவன் கிளம்பிடணும் கடவுள்கிட்ட. அதான் ஞானம். அதனால் சில வேலைகளுக்கு தான் செய்து உட்காந்துங்கிற எல்லாம் நான் கிளம்பிடுவேன். எப்போது கிளம்பிட்டு இருப்பேன். இன்னும் கிளம்பாத இருக்கிறதுக்கு காரணம் சில வேலையெல்லாம் செய்து வச்சுட்டு போனோம். அப்போ தான் பின்னாடி வரவங்க அதை பயன்படுத்திக்க முடியும். அதனால செய்துன்னுக்கிறேன். என் வீட்டுக்கு செய்யலை, என் பிள்ளைங்களுக்கு செய்யலை, என் பொண்டாட்டிக்கு செய்யலை, என் பொண்ணுக்கு செய்யலை, உலக மக்களுக்காக செய்துன்னுக்கிறேன். நான் அது உபயோகப்படணுன்றதுக்காக. ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் சந்துரு ஐயா. நான் யூஎஸ் ஆஸ்டின் மாகாணத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா. நேற்று தான் வந்தேன். சரி, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் முதல் உபதேசம் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஐயா. ஸோ இப்போது எப்போவுமே எனக்கு ஒரு கர்வம் இருக்கும். என்னென்னா, நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன், நல்ல ஒரு புருஷனாக இருக்கேன், அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கேன், அம்மா அப்பாவுக்கு நல்ல பையனாக இருக்கேன், ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு நாளடைவில் அது ஒரு கர்வமாக மாறிடுச்சு. அது ஓகே, சுயநலம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த சுயநலம் இல்லைன்றதுலேயே ஒரு சுயநலம் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த பண்ணுற அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அப்படின்னும் போது நல்ல அப்பாவாக இருக்கிறேன், நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், நல்ல புருஷனாக இருக்கிறேன், நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது, என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது, என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம். அதுதான் இருக்கக்கூடாது. நல்ல புருஷனாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். நல்ல மனைவியாக இருக்கலாம், புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம். தாய்க்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தப்புனாக இருக்கலாம், சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னா அது கர்வம், ஆணவம். அது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நீ கெட்டு போகிறேன்னு அர்த்தம். ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது. கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். சுயநலம் இல்லைன்னு சொல்லும் போது உன் பொண்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன்? ஞாபகம் வந்து. சுயநலம் இல்லைன்னு போது உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? சுயநலம் இல்லைம்போது உன் பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து? ஊரில் இருக்கிறவங்கள பற்றி ஞாபகம் வந்தது. உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து. அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடவே இருக்காது. எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும். ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும். சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது. எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சுயநலம் தானே. இங்கே என்ன கட்சா இருக்கிற தொழில் சேர்த்து வாழ்ந்துட்டு இல்லாமல் பொண்டாட்டியை நல்லா வாழ வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா பண்ணணும், எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும். சுயநலம் தானே அது. சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா. சும்மா ஒப்புக்கோன்னா சொல்லிப்பா, நான் சுயநலமே இருக்கிறது இல்லைங்க, என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுப்பா. ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது, சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது. புள்ள பிறகுது, தாய் பேச்சை கேட்குது, தகப்பன் பேச்சை கேட்குது. எதுக்கு கேட்கணும்? அது அதை கேட்டால் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பன் கொடுப்பான். ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது? ஒரு மனைவியை கட்டிக்குது. தாய் பெற்ற தாய் கொடுத்து வளர்ந்த தாயை மறக்குது, தகப்பனை மறக்குது. ஆனால் பொண்டாட்டியை ஆசையாக நினைக்குது. தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஊட்டுது. சுயநலம் தானே. வாழ்க்கையே சுயநலம். நீ எதுக்கு காப்பாற்றுற? பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உனக்கு. அதுக்கு தாய் தகப்பனை பகச்சிங்கன்னா நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு.
எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம் தான்ப்பா. பொதுநலத்தில் எவனும் ஒருத்தன் கூட வாழ முடியாது. சும்மா வாயில் சொல்லுவான், ஆனால் பொதுநலவாதிங்க எனக்கு சுயநலமே கிடையாது. சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உடலோட சுயநலத்தோட இயங்குது, உயிர் உடல் சுயநலத்துக்கு வச்சுக்குது, உடல் அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது. இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது. சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா. சும்மானா சொல்லி ஏமாத்தின்னு இருப்பானுப்பா. அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா. சரிப்பா. இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்த அடையிறதுக்கு காரணமே அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா. முன் ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு, இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு. நமக்கு முன் ஜென்மத்தில் கர்மா நல்ல கர்மா பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் இப்போ 3 பொண்டாட்டி 3 30 பிள்ளைங்களை பெற்றுனா கர்மா வந்து சேராது, கடவுளுக்கு போவாது. சரி ஐயா. ஆனால் அவங்க முன் ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளோ உயர்ந்த இடம் வருதுன்னா அப்போ நிறைய சித்தர்கள் சாமிகள் அவங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா. அது எனக்கு புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம் தான்ப்பா. சின்ன வயசில் படுற சின்ன வயசா பெரிய வயசா இல்லை, கடவுள் வழியில் எவன் போகிறான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும். எந்த ஞானியாவது போட்டிட்டு வந்தான் தானே, கடவுள் கூடவே இருந்தான். அவன் நினைச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும். ஆனால் எந்த ஞானியாவது போட்டிட்டு வந்தான் தானே, எந்த மகானாவது லட்சாதிபதியாக இருந்தானா, எந்த சித்தனாவது 4 பங்களா கட்டின்னு உட்காந்துட்டானா, எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டான். அதனால தான் அவன் கடவுள் அடைய முடியுது. இப்போ இருக்கிற சாமியார்கள்லாம் எல்லாம் பங்களாவில் இருக்கிறவங்க தான். தெய்வத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால கடவுளை எவன் தேடி போறானோ கடவுள் மாதிரி இவன் ஆனாதான் அதுக்கு சேர்க்கும். எண்ணெயோட தண்ணி சேருமா? தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா? தண்ணியோட எண்ணெய் கலக்குன்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும். எண்ணெயோட தண்ணி கலக்குன்னா தண்ணி எண்ணெயாக மாறி போடும். கடவுளோடு சேரணுன்னா மனித தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும். அப்போ தான் அதோடு சேர முடியும். இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தின்னு பொழப்பு நினச்சிட்டு தான் போகணும். இன்னும் ஒரே கேள்வி ஐயா. சொல்லு. இப்போது மக்கள் நமக்கு முன்னாடி வந்து நல்லவன், இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது, எது உண்மை? நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா, இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது. பின்னாடி சொன்ன பாரு, அதான் உண்மை. பின்னாடி பேசுகிறது தான் உண்மை. அதான் உண்மை. முன்னாடி பேசுறது முகஸ்துதின்னு பேர் இருக்குது. உன்னை புகுந்தா தான் ஒரு டீ வாங்கி கொடுப்பேன், உன்னை புகுந்தா தான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், உன்னை புகுந்தா தான் ஒரு நாஸ்கா வாங்கி கொடுப்பேன். அதனால புகழ்ந்தான். பின்னாடி போய் திட்டினா பார்த்தியா, அதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம பார்த்தா ஒதுங்கி இருக்கணுமா? எல்லாருமே பார்த்தா சொல்லுவானா, நான் முன்னாடி வாழ்த்து பேசுவேன், பின்னாடி போய் திட்டி பேசுவேன். எனக்கு இப்போ நேற்று நடந்திருக்கு. நடந்த பிறகு தானே தெரிஞ்சுது, நடந்து முன்னே தெரியலையே. நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சேர்ந்து பழி வாங்கி பக்குவம் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சுதான் விலைக்கு போயிடணும். அவன் கெட்டவனான்னு நீ சொல்ற, முன்ன அவன் கெட்டவன் சொல்றேன், என்ன சொல்ல போற? அதுதான் அப்ப என்ன? அப்ப உனக்கு அவன் கெட்டவன், அவனுக்கு நீ கெட்டவன். அதனால 2 பேருமே கெட்டவங்க தான். ஏன்னா எப்போ இன்னொருத்தனை கெட்டவன்னு நம்ம சொல்றோமோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சீரா இருந்தா அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன, நல்லவனா இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்கலாமே. சரி, அவன் நல்லவனா இருந்துட்டா நமக்கு என்ன சாதனை? இல்லை அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன? அவனோட பழகி போறான். அப்போ அவனை புறஞ்சொல்லாம வாழ கற்றுக்குங்க. இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நம்மளை பற்றியும் பேசும் உலகம். 10 பேருக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம், இன்னொருத்த 10 பேருக்கு கெட்டவனா இருப்பான். ஆனால் 100 பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான். நம்ம 100 பேர் கெட்டவனா இருப்போம். அதனால யார் கெட்டவன் யார் நல்லவன் ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லவே முடியாது. அவன் சூழ்நிலையில் அந்தந்த நிமிஷத்துல அவன் கெட்டவனா மாறிடுவான். எவ்வளோ நல்லவனா இருக்கா அவ்வளோ. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.
எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.